சில பேர் 50-60 வயசு வரலும் சினிமாவோட நடிச்சு புகழை தேடி பொருளை தேடி சுகத்தை தேடி சொகுசாக வாழ்ந்துவிட்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார். எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. இன்னும் பல தூரத்தை நாம் கடக்க வேண்டி இருக்கிறது. நாம் வந்து இப்போ சும்மா ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை தான் பெற்றிருக்கிறோம். அதுக்கே 25 வருஷம் நான் படாத பாடுபட வேண்டியிருந்தது. 10 வருஷம் தேர்தல் அரசில் வராமல் மொத்தத்தில் 35 ஆண்டுகள் ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு பெரும்பாடுபட நேர்ந்தது. சில பேர் 50-60 வயசு வரலும் சினிமாவோட நடிச்சு புகழை தேடி பொருளை தேடி சுகத்தை தேடி சொகுசாக வாழ்ந்துவிட்டு இளமை காலத்தை எல்லாம் சொகுசாக கழித்துவிட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார்கள். அவங்க ஊர் ஊரா இப்படி போய் அலைய வேண்டியதில்லை, ஊர் ஊரா போய் கொடியேற்ற வேண்டியதில்லை, ஊர் ஊராய் போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை. உடனே கட்சியை தொடங்கலாம், அடுத்து ஆட்சிக்கு போகலாம். ஆனால் என்னுடைய இளமையை முழுமையாக தொலைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல், வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல், ஓய்வென்றால் என்னவென்று தெரியாமல், உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல், பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல் சினிமாவுக்கு போனதில்லை, பீச்சுக்கு போனதில்லை, பொழுதுபோக்கில் கலந்து கொண்டதில்லை, விளையாட்டில் பங்கேற்றதில்லை, லீவு நாள் என்று சனி ஞாயிறிலே ஓய்வெடுத்ததில்லை, குடும்பத்தோடு கோடை வாசஸ்தலம் போய்விட்டு வருவோம் என்று போனதில்லை, குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டு 10 நாள் சுற்றிவிட்டு வருவோம் என்று சுற்றியதில்லை, விரும்பிய உணவகங்களுக்கு போய் நல்ல நாக்குக்கு சுவையாக சாப்பிடலாம் என்று சாப்பிட்டதில்லை, கிடைக்கிற கஞ்சியை குடித்துக் கொண்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உறங்கி 35 ஆண்டு காலம் பாடாய்பட்டு அரும்பாடுபட்டு வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம். ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்துதான், வாழ்வை தொலைத்துதான் இந்த இடத்தை எட்டி பிடிக்க முடியும். அப்படி இருந்தும் நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காத சாதி வெறிபிடித்த கும்பல் நம்முடைய கொடிக்கம்பத்தை வெற்றி சாய்க்கிறார். மத வெறிபிடித்த கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், ஆகிய மாமனிதர்களின் கொள்கையிலே எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த கொள்கைகளை பரப்புவதிலே எனக்கு ஒரு துணிவு இருக்கிறது. அந்த கொள்கைகளில் எனக்கு தீவிரமான பிடிப்பு இருக்கிறது. அதனால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. இன்றும் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறது. நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் எப்போதோ பாதை மாறி இருப்பேன். நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் எப்போதோ இந்த கட்சிக்கு அங்கீகாரத்தை கூட பெற்றிருக்க முடியும். நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று எடுத்திருக்க முடியும். நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே முழுமையாக வேறு நிலைக்கு மாறியிருக்கும். ஆனால் நான் 1990
இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேனோ, அது இன்றைக்கு 35 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் பின்பற்றுகிறேன். அந்த வாழ்க்கையிலேயே பயணிக்கிறேன்.